கிரிக்கெட்ல டன் கணக்கில் ரன்கள் குவித்தல்னு ஒரு கேட்டகரியை வச்சதுக்கு பரிசுலாம் கொடுத்தோம்னா நிச்சயமா மஹிலா ஜெயவர்தனோட பேரு அந்த கேட்டகரி இடம் பிடிச்சிருக்கும். அவர் ஆடின காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவுக்காக டெஸ்ட், ஓடிஐ, T20ன்னு டன் கணக்கில் ரன்கள் குவிச்சாரு. அது மட்டும் இல்ல, அந்த சமயத்துல தான் மறுபடியும் வெற்றிங்கிற நல்ல பழக்கத்தை ஸ்ரீலங்கா கத்துக்கிட்டாங்க. ரொம்ப தூரமான பெரிய பெரிய இலக்குகளை துரத்தி பிடிக்கிறதையும் அந்த டீம் கத்துக்குச்சு. 31 வயசுல ஐபிஎல்குள்ள வராரு மஹிலா ஜெயவர்தனே. 2008வது வருஷம் 200 ரன் தாண்டல, 2009வது வருஷம் 300 ரன் தாண்டல. ஆனா 2010ல அவரோட வேகம் அதிகரிக்குதுங்க. கொல்கத்தாவுக்கு எதிராக தரமான ஒரு செஞ்சுரியை போடுறாரு. 400+ ரன்கள் அந்த ஒரு சீசன்ல சேர்க்கிறார். ஆடின 6 சீசன்கள்ல 1800க்கும் அதிகமான ரன்கள் எடுத்திருந்தாலும் அவரோட பீக்கு பிளேயரா இருந்து மும்பை இந்தியன்ஸான கோச்சா மாறும்போது தான் உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு. டேட்டாவை மிக அதிகமா இந்த காலகட்டத்தில் டீம்ஸ்ல நம்பிக்கிட்டு இருக்கும்போது இவர் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலுங்க. அங்க என்ன சீனு, உள்ள ஆடுற பிளேயரோட மைண்ட் செட் என்ன, இது ரெண்டத்தையும் நம்பி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அதன் காரணமாக தான் 2017, 2019, 20 அடுக்கடுக்கான டிராஃபிஸ் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வந்து நின்னுச்சு. அந்த ஒரு அப்ரோச்சோட எக்ஸ்டென்ஷன், அந்த அப்ரோச்சோட மீட்சி தான் திரும்பி வாப்பா திலக்கு வர்மா அப்படின்னு சமீபத்தில் மேட்ச்ல உள்ள இருந்தவரை வெளில வர சொன்னது. ஆக மொத்தம் இங்க என்ன சொல்தோ அதை நம்பணும், இங்க என்ன சொல்தோ அதை கேட்கணும். தனக்கான ஒரு பாதையில தன்னந்தனியா போய்கிட்டு இருக்கிறவர் ஐபிஎல் ஒரிஜினல் கில்லி மஹிலா ஜெயவர்தனே. வேற யார் கதையை நாம பேசணும்னு சொல்லிட்டு கீழே எழுதுங்க. இதை பார்க்க வேண்டியவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.